ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு 38 சைஸ் குர்த்தி கட்டிங்கோட 4வது வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு 5 இன்ச்சு டெப்த்து பேஸ் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 6 இன்ச்சு பேக் நெக்கோட டெப்த் இருக்கும்போது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் மார்க்கிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ எவ்வளோ கீழே மடிப்புக்கு வேணுமோ அதுக்கேற்ற மார்க்கிங் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. நான் இங்கே 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். நான் குர்த்தியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு, அதில் 2 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எதுக்காகனா கீழே 1.5 இன்ச்சு பாட்டம் மடிப்புக்கு போகும், மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் அண்டு ஸ்டிச்சிங்க்கு போகும். ஸோ என்ன உங்கள் ஃபுல் லென்த்தோ அதில் 2 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. கீழே 1.5 இன்ச்சு மடிப்புக்கும் மேலே ஷோல்டர் அண்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக போகும். ஓகேங்களா? அடுத்தது செஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப்பு மார்க்கிங் பார்க்கலாம். செஸ்ட்டு 6 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருங்க. அடுத்தது வேஸ்ட்டு. வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 14 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். ஹிப்பு 21. இங்கே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் நான் ஏற்றிட்டேன் நான். ஸோ இங்கே செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38, வேஸ்ட்டு 35, ஹிப்பு 46. அடுத்தது முக்கியமான மார்க்கிங் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட்டு. பர்ஸ்ட் இங்கே 10 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு பர்ஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை நான் இங்கே எழுதிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் பர்ஸ்ட் ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்டு. ஸோ 38 எழுதிடுறேன். அடுத்தது ஷோல்டர் மார்க்கிங்க்கு போகலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 15. ஸோ பேக் நெக்கை பேஸ் பண்ணி தான் இங்கே மார்க்கிங் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பேக் நெக்கு இங்கே வந்து 6 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட்டும் 6 இன்ச்சு, பேக் நெக்கும் 6 இன்ச்சு. ஸோ ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 15. ஸோ அதில் பாதி 7.75. ஓகேங்களா? ஸோ 7.75 இங்கே வச்சுட்டு அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன் நான். ஸோ பேக் நெக்கு 6 இன்ச்சுன்னு சொல்லும் போது உங்கள் ஹாஃப் ஷோல்டரில் 1 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6.75 வரும். நீங்கள் 6.75 எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 6.5 எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து 6 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது செஸ்ட்டு. செஸ்ட் 38, 9 வரும். ஈஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீனஸ் வேணுன்னா 3/4 இன்ச்சு கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே 1/2 இன்ச்சு தான் கொடுக்குறேன். நான் டோட்டலாக 10 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். பர்ஸ்ட்டு 38, ஸோ 9 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ 9.75 மார்க்கிங் கொடுத்துட்றேன். அடுத்தது வேஸ்ட்டு. வேஸ்ட்டு 8.75 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க, 9.25 வரும். ஹிப்பு 11 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஆட் பண்ணால் 12 இன்ச்சு வரும். ஸோ 12 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். இங்கே செஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 38 சைஸ்க்கு வந்து நான் 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1/2 இன்ச்சு எடுத்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கு அது சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீனஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க, ஈஸு சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 இன்ச்சுன்னு எடுத்து 10.25 கொடுக்குற மார்க்கிங் உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது பாட்டம் மார்க்கிங் பார்க்கலாம். இங்கே ஹிப்பாண்டு எவ்வளோ எடுத்துருக்கோமோ 12 இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். அதே 12 இன்ச்சு நம்ம கீழே பாட்டமில் மார்க்கிங் எடுத்துக்குவோம். ஸோ அதே 12 இன்ச்சு மார்க்கிங் கீழே கொடுத்துட்றேன் நான். அடுத்தது சீம் அலவன்ஸ் மார்க்கிங் கொடுத்துடலாம். ஸோ சீம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 இன்ச்சு எடுக்கிறேன் நான். ஸோ அந்த 1.5 இன்ச்சு மார்க்கிங் எல்லா இடத்துலையும் மார்க்கிங் கொடுத்துட்றேன். அடுத்தது குர்த்திக்கு உண்டான ஷேப் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இடத்துல ஷேப் கொடுக்குறது இந்த பெண்டு ஸ்கேல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ குர்த்திக்கு உண்டான ஷேப் கொடுத்துட்டோம். அடுத்தது ஆர்ம் ஹோல் மார்க்கிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நெக்கு ஷேப் கொடுத்துட்டேன் நான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு உண்டான மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். நெக்கு வித் இங்கே 2.5 இன்ச்சு மார்க்கிங் கொடுக்குறேன். 2.5 இல்லை 2.75 கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நான் இங்கே 2.5 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நெக்குக்கு எந்த ஷேப்பு வேணாலும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்குவீங்க. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு ஷேப் கொடுத்துட்றேன்.
ஓகேங்களா. ஸோ நெக்குக்கு உண்டான ஷேப் கொடுத்துட்டோம். அடுத்தது ஆர்ம் ஹோல் ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே தான் நீங்கள் கீழே மார்க்கிங் கொடுப்பீங்க. ஸோ 6 இன்ச்சு மேலே கீழே அதே 6 இன்ச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றேன். இங்கே ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ உங்களோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க பேக் ஆர்ம் ஹோல். ஸோ 7.25 மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஷோல்டர் ஸ்லோப்பிங் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. பேக் பார்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க்கிங் கொடுத்துட்றேன். பேக்கில் ஷோல்டரை எதுக்காக ரேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நெக்கு வந்து பேக்கில் துணி பிடிச்சி இழுக்கும் பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற துணி வந்து பேக்கில் போகும். ஸோ அந்த இஷ்யூ ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி கொடுக்குறது ரீசன். ஓகேங்களா. அடுத்தது பேக் ஆர்ம் ஹோலுக்கு உண்டான ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம ஷேப் கொடுப்போம். நெக்கு ஷேப் கொடுத்துடலாம். ஸோ இங்கே நெக்கு ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு கீழே ஷோல்டர்லேருந்து எடுத்திருக்கோம். பேக்குக்கு வந்து மேலே டாப்லேருந்து தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ அது கவனத்தில் பார்த்துக்குங்க. 6 இன்ச்சு பேக் நெக்கு. ஸோ 6ன்னு சொல்லும் போது 6.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டாப்லேருந்து தான் வச்சு மெஷர் பண்ணுறேன். அது கவனத்தில் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து பெருசாகிடும். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். பேக்குக்கு எப்போவுமே மேலே டாப்லேருந்து மெஷர் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அதே போல் ஷோல்டர் ஸ்லோப்பிங் பேக்குக்கும் 1/2 இன்ச்சு கொடுத்துட்றேன். அடுத்தது ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்துடலாம். இங்கே ஆர்ம் ஹோல் ஷேப் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கர்வ் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா. ஸோ கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதே போல் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு கர்வ் ஷேப் கீழேருந்து தான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். மேலேருந்து ரொம்ப கர்வ் ஷேப் டெப்த்தாக கொடுத்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் ஷேப்க்கு. ஓகேங்களா. ஸோ குர்த்தி கட்டிங்க்கு உண்டான மார்க்கிங் முடிஞ்சிடுது. அடுத்தது ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த் இங்கே 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஒரு 3.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துங்க ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து பைசாப் லைனுன்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே மேலே டாப்லேருந்து பைசாப் லைனில் உங்களோட ஆர்ம் ஹோல் பாதி எங்கே வருதோ, ஸோ 17 பாதி 8.5. ஸோ அந்த 8.5 எங்கே வருதோ மார்க்கிங் கொடுத்துருங்க. கீழே 1.5 இன்ச்சில் சீம் அலவன்ஸ் மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஆர்ம் ஹோல் ஷேப் நீங்கள் வேணும்னா கையிலே கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் இந்த கர்வ் ஷேப்பு. அப்படி இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வில் கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பேக் ஆர்ம் ஹோல் ஷேப்பு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க்கிங் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு பேக் ஆர்ம் ஹோல் ஷேப்பும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப்பும் டிஃப்ரென்ஸ் நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பேக் ஆர்ம் ஹோல், இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். ஓகேங்களா. அடுத்தது ஸ்லீவ் பாட்டம் மார்க்கிங் கொடுத்துட்றேன். 6 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ குர்த்திக்கு உண்டான பேட்டர்ன் ரெடி ஆகிடுது. கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஆஃப்டர் கட்டிங் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ரெடி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது நீங்கள் கிளாத்தில் வச்சு நீங்கள் மார்க்கிங் கொடுத்த பிறகு தான் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து வச்சு மார்க்கிங் பண்ண பிறகு ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இது 2 மட்டும் தான் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ மற்ற சைட் சேஞ்சஸ் எதுவுமே ஆகாது. ஓன்லி ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இது 2 மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது பேக் பார்ட்டில். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி கிடைக்கும்.
ஸோ இங்கே மெஷர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மார்க்கிங் எழுதிடுறேன் எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் அண்ட் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது செஸ்ட்டு 38. ஸோ 9 வரும். 9 கூட ஈஸு பார்த்தீங்கன்னா இங்கே 3/4 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா டைட் ஃபிட்டிங்காக வேணால் 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுங்க. ஓகேங்களா. அடுத்தது பர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 1/4 இன்ச்சு நான் இங்கே ஈஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 3/4 இன்ச்சு ஈஸ் கொடுக்குறீங்கன்னா கீழே நீங்கள் 1/2 இன்ச்சாக தான் எடுக்கணும் ஈஸு. ஓகேங்களா. மேலே 1/2 இன்ச்சு எடுத்தீங்கன்னா தான் கீழே வந்து 1/4 இன்ச்சாக மாறும். ஸோ அது கவனத்தில் பார்த்துக்கிங்க. மேலே 3/4 இன்ச்சுனா கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சுனா கீழே 1/4 இன்ச்சு தான் நீங்கள் ஈஸ் கொடுப்பீங்க. வேஸ்ட்டு 8.75 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஈஸு. ஸோ 9.25 வரும். இங்கே 11 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுத்தா 12 இன்ச்சு வரும். ஸோ குர்த்தி கட்டிக்கு உண்டான மார்க்கிங் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பேக் நெக்கை 6 இன்ச்சு பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா. ஸோ பேக் நெக்கை ரொம்ப டீப் நெக்காக கொடுத்துட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லூஸாக இருக்கும். ஸோ பேக் நெக்கை வந்து மேக்ஸிமம் 5 இல்லை 6 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸில் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ரெடி எப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.